உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ உனக்கு அண்ணிடா. உனக்கு அண்ணி. இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவ உனக்கு அண்ணி தானே? ஓ யா, எடுத்து நல்லா கபகபன்னு சாப்பிட வேண்டியதா. பிச்சு உதறிட்டீங்க, பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வைங்க. நல்லா இருக்கு ரிஷி ப்ரோ, நீங்களும் சாப்பிடுங்க. நீ துள்ற அளவுக்குலாம் அவ்வளவு ஒண்ணும் இருக்காது. ரசனை கட்டவரு நல்லா இருக்குல்ல? டேஸ்டியா இருக்கு. இப்போ ஒட்டகம் மலையில இருந்து இறங்கி வரும். யாருக்காக நீ இத சொன்ன? நான் வந்து அவன் பன்ரோட்டில நம்ம ஃப்ரெண்ட் இருந்தானே பாலு, அவனுக்கு கல்யாணம். அதுக்கு தான் இன்விடேஷன் வந்திருக்கு. அதுக்கு யாரு ஒட்டகம்னு சொன்ன? ஒட்டகம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் புருஷன்ல, புருஷனை ஒட்டகம்னு சொல்லுவாங்க. புருஷன் நிலைமை ஒட்டகம் மாதிரி ஆயிடும்ல, அதான். அப்போ அந்த மலை கண்ணி, சுந்தரி, பெண்மணி, விமன், வைஃப், சிம்பிள். பயமுடுறா. மலைனா கல்யாணம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒட்டகம் மலையில இருந்து கீழே இறங்கிடும். அதாவது கல்யாணம்னா அடிபணிஞ்சு நடக்கணும்ல. புருஷங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம். அதுதான் சுத்தி வளைச்சு சொன்னேன். நீங்க கேட்டீங்கல்ல, இவரோட மனவேதனைகள் எப்படி வெளியில வருதுன்னு பாருங்க. உங்க ஹஸ்பண்டோட வலிதான் இப்ப வெளியில வருது. வேற என்ன? நீ வாய மூடுறா. நீங்க ரெண்டு பேருமே வாயை மூடுங்க. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, இல்லனா ஆறி போயிடும். பெரிய ஒட்டகத்தோட சின்ன ஒட்டகமும் சேர்ந்து மலைக்கு கீழே வருது. இப்போ உதவாங்கணுமா? யாருக்கு? உனக்கு. இது உங்களுக்கா? நான் எதுவும் சொல்ல. என்ன இது? என் போன் என்ன சைலண்ட்ல இருக்கு? அதோட பண்டிதர் என்ன 2 மிஸ்டு கால் கொடுத்திருக்காரு? அவரு எதுக்கு? யாரு? அடா என்ன ரிஷி ப்ரோ, என்ன லட்சுமி அண்ணி, அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேக்குறீங்களா? என்ன இந்த வீட்ல இருக்கவங்க அவர் சொல்றதை கேட்டுதான் இந்த வீடே இந்த நிலைமையில இருக்கு. ஜஸ்ட் டிராப் இட், chill. நீ பிரேக்ஃபாஸ்ட்ல சில் பண்ணாத. ஐ மீன் ஆறி போய்டும், சீக்கிரம் சாப்பிடு. நான் ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். என்னமோ சொன்னீங்க? நான் இல்ல, நீங்க தான் ஏதோ ஒட்டகன்னு. ஓ, பல்விந்தர் மெசேஜ் பண்ணிருக்கான். தெரிஞ்சது. என்ன சொல்றான் அவன்? அவ ஈவினிங் 7 மணிக்கு சிஃபா கேஃபேல மீட் பண்ண சொல்லிருக்கான். அப்படியா? இந்த ஒட்டகம் தான் இறங்கி வருதா? எக்ஸாக்ட்லி. அவனை மீட் பண்ணி கேட்கலாம் என்னதான் வேணும்னு. நம்ம வீட்டு விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கணும். யாரு சொல்றாங்கன்னு கேட்கணும். இன்னைக்கு அவன் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு அவனோட வாயை அவன் திறந்தே ஆகணும். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் பண்டிதரே. எனக்கே தெரியல, போன் சைலண்ட்ல இருந்திருக்கு. லக்ஷ்மிமா, பத்ரிநாத் பண்டிதர் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு. ரிஷியோட ஜாதகப்படி இன்னைக்கும் நாளைக்கும் அவரோட நட்சத்திரம் உக்ரத்துல இருக்கான். அதனால விபரீதங்கள் நடக்குமா, சங்கடங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கான். மார்க்கேஷ தோஷங்கள் திரும்பவும் வரல, ஆனா கிரகங்கள் நிலைப்பாடு சரியில்லை. அதனால அவரு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.